ஆலயமணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே, இது இறைவனின் ஆலயம், இங்கு அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலயமணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. இறைவார்த்தை வழியாக இயேசுவே பேசுகின்றார். இறை விருப்பம் எதுவென்று தெளிவாய் காட்டுகின்றார். உயிர் தரும் உணவின் வடிவினிலே தன்னை தருகின்றார். பழி தரும் உணவின் வழியினிலே வாழ்ந்திட அழைக்கின்றார். உடலும் மனமும் நிலையும் கலந்திட ஆலயமணிகள் ஒலிக்கின்றதே. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இங்கு பொழிகின்றதே. வாருங்கள் இறை மக்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, நம்ம எல்லோரையும் இந்த திருப்பலி ஊடாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த வேவும் தொலைக்காட்சி ஊடாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதாக. இந்த நாள் சனிக்கிழமை, எனவே நம்முடைய தேவதாயாரோடு சேர்ந்து இந்த பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பாக அவருடைய பரிந்துரை நம் எல்லோர் மீதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு உகந்த பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்க நம்முடைய தகுதியினங்கள், பாவங்கள், பிளவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவுடைய பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 முதல் 21 வரை. அந்நாள்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனின் எல்லை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டே. உம் அன்பை படுகுழியை காண விடமாட்டே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Hallelujah.
ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5வது அதிகாரம் இறை வசனங்கள் 33 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மணை. ஜெருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசருடைய நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இயேசு நம்முடைய ஆண்டவர். நாம் எல்லோரும் அவருடைய அன்பான பிள்ளைகள். நம்முடைய வாழ்வு, நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு, நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே இயேசுவை போல இருக்க வேண்டும். இயேசு எவ்வளியோ அதுதான் நம்முடைய வழியும். அன்பான பிள்ளைகளே, அதனால்தான் யோவான் 14:6 நாங்கள் படிக்கிறோம், இயேசு சொல்வதாக, நானே வாழ்வு, நானே வழி, நானே உண்மை என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உண்மையாக இருக்கிறார். நாம் எல்லோரும் உண்மையின் மக்கள். எனவேதான் நம்முடைய ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லுவார், உண்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மைதான் நமக்கு விடுதலை தரும் என்று. மாணவர்களே, அதே இயேசு இந்த நாளிலே நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் பொய்யானை இட வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம். விண்ணுலக மீதும் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், ஆணையிட வேண்டாம் என்று சொன்னால் அது கடவுளுடைய அரியணை, தலையணை. அதே போல மண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம், ஆண்டவருடைய கால்மனை. அதே போல ஆலயத்து மீதும் விட வேண்டாம், அது ஆலயம் கடவுள் வாழுகின்ற வீடு. அன்பான பிள்ளைகளே, அதே போல நம்மீதும் ஆணையிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இன்று எங்கும் எதிலும் பொய். நாம் எல்லோரும் பொய்யான, பொய்மை நிறைந்த ஒரு கலாச்சாரத்துக்குள் வாழ்ந்து வருகின்றோம். அன்பான பிள்ளைகளே, களவு, பொய், ஏமாற்றுதல் என்று சொல்லி நம்முடைய வாழ்வினுடைய பொய்யின் பக்கங்கள் நீண்டு கொண்டே செல்லுகின்றன. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்று நாங்கள் நம்முடைய சொந்த உண்மையான வரலாற்றையே திரிவுபடுத்துகின்றோம். பெரும்பான்மை அரசியல் என்று சொல்லி அன்பானவர்களே, உண்மையை விட்டு பெரும்பான்மைக்கு மட்டும் அன்பானவர்களே நாங்கள் செவிசாய்க்கிறோம். ஏன்? நம்முடைய வழிபாடு,
ஆவியிலும் உண்மையிலும் இருக்க வேண்டிய வழிபாட்டிலே எத்தனையோ அர்த்தமில்லாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அமைத்து உண்மையான வழிபாட்டிலிருந்து நாங்கள் விலகிச் செல்லுகின்றோம். அது மட்டுமல்ல, பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய வழிபாட்டுக்கும் இடையிலே பெரிய இடைவெளி இருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் பான பிள்ளைகளே நாங்கள் பொய்யான இடுகிறோம். எனவே கடவுளை பார்த்து மன்றாடுவோமாக. நம்முடைய ஆண்டவர் எப்படி உண்மையாக இருக்கிறாரோ என்று ஆண்டவர் நமக்கு இரத்தின சுருக்கமாக சொல்வதைப் போல நம்முடைய வாழ்வு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய எண்ணங்கள் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. மாணவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்வினுடைய வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கை முறை. இதைத்தான் நம்மளானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழத்தான் நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோரையும் இன்று அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆண்டவரே, அனைத்துலகும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் மெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு உம்முடைய மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகவும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய வணக்க நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம்முடைய கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்முடைய திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகின்ற தன்னுடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாயிரே, துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேங்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்ட ஏக்கத்தோடு உனையை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இறைவா, முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். உன் முக அன்பில் உருகி போகிறேன். இந்த மனம் உன் நினைவில் வாழ கேட்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம்.
ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவினுடைய நினைவு கொண்டாட்டத்திலே மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே. கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாதையும் பாதையும் பால்வெளி ஓடு தோன்றிடும் அவர் கை